வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வு எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிங்க. சரியான வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லி நடந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொன்னோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல் ஆன் ரைஸ். மார்க்கெட் என்னதான் மேலே போனாலும் இறங்க தான் வாய்ப்பு. இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஓரளவு பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வச்சுதுன்னா நம்ம தேர்ட் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ணி லெஸ்ஸாக பிரேக் தான் பண்ணாங்க. அங்கே க்ளோசிங்லாம் கிடையாது. நம்ம இந்த இடத்துல வந்து செல்லிங் தான் சொல்லியிருந்தோம். அங்கேயும் செல் ஆனால் நம்ம எதிர்பார்த்த நம்ம தேர்ட் சப்போர்ட் எங்கே கொடுத்தோம்னா 905 கொடுத்தோம்னா அது 920 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு 15 பயனுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு. சரி, ஓகே. நம்ம கொடுத்த ஸ்டேட்டில் தான் மார்க்கெட்டே இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த டெலகிராமில் நிஃப்டி சம்மந்தமாக கொடுக்கல. ஏன்னா நிஃப்டி வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி நீங்கள் ஒரே மாதிரி இல்லை. நிஃப்டி ஒரு டைப்பாக இருந்துச்சு, பேங்க் நிஃப்டி ஒரு டைப்பாக இருந்துச்சு. அதனால் நிஃப்டி அப்டேட் கொடுக்கல. நம்ம அது பேங்க் நிஃப்டி வந்து கொடுத்துருந்தோம், பார்ப்போம் அதையும். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். நம்ம பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் தேர்ட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். தேர்டை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு திருப்பி இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணல. நியரஸ்ட்டு போயிட்டு மார்க்கெட் அங்கேயே செல் ஆனதான் நம்ம எதிர்பார்த்த தேர்டுக்கு வரல. ஆனால் செகண்ட்லேயே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு மார்க்கெட் இறங்கவே முடியல. அப்போ இந்த இடத்துல அப்டேட் கொடுத்துருந்தோம். இதை பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு ஃபால் ஆகும் அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இது பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ரேஞ்சு போகும், இல்லை பிரேக் பண்ணாமலே இது தொடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸை பிரேக் பண்ண முடியல இருந்துச்சு. கடைசி நேரத்தில் இந்த பிரேக் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன் போயிட்டு மறுபடியும் அதாவது எவ்வளோ ஸ்பீடாக போணுச்சோ அதே ஸ்பீடில் ஃபால் வந்துச்சு இந்த இடத்துல. நம்ம உடனே அடுத்த அப்டேட் கொடுத்தோம். இதை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் க்ளோசிங் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்து புல்லிஸ் இருக்கும், அப்படிலாம் வச்சுட்டு இறங்கும் அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தாண்ட முடியல. சரி, ஓகே. சென்செக்ஸும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சிருக்கோம். சென்செக்ஸும் இதே தான் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும். பண்ணால் தான் அப் சைடு கொஞ்சம் போகும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஆனால் அது பிரேக் பண்ணவே முடியல. அங்கேருந்து ஃபாலோ ஆனதான் அந்த செகண்டை விட்டு இறங்க முடியல. செகண்டுங்கிறது வந்து பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சுன்னு நம்ம எதிர்பார்த்து தேர்டுக்குள்ளே வரல. ஆனால் மார்க்கெட் நம்ம செல்லிங் தான் சொல்லியிருந்தோம், செல் அண்ட் ரைஸ் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் மேலே போனாலும் இறங்க தான் சொல்லியிருந்தோம். மேலே போயிட்டு இறங்கி தான் வந்திருக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ் எதிர்பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்து இந்த கிரீன் லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்னு எடுத்துக்கலாம். அதுக்கு இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு தான். இப்போ மேலே போயிட்டு திருப்பி கீழே தொட்டு திருப்பி மேலே போகும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது டே பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே. நாளைக்கும் செல்லிங் வர தான் வாய்ப்பு இருக்குது. இந்த இந்த கேண்டோட பாடி வரைக்கும் வரதுக்கான ஒரு செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, 50 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,990 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 26,054 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 26,106 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 25,920 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் லோ இது நம்ம ரொம்ப நாளாக போட்டு தான் இருக்கும். 25,880 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 25,806. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா இந்த செகண்ட் சப்போர்ட்டு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குது. மார்க்கெட் வந்து கிளியராக இந்த டைரெக்ஷன்லாம் அப்படி தான் போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி முடிக்கல அவங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சை விட்டு எந்த பக்கம் வெளில போதோ அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இதுக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு. ஆனால் மார்க்கெட் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இருக்க மாதிரி ஒரு செட்டப்பில் பார்த்தோம்னா பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. அது பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த எல்லோக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த எல்லோ விட்டு பிரேக் பண்ணோன்னா இதே ஹையை பிரேக் பண்ணால் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். ஒரு ஓப்பன் வந்து ஒரு கேப் அப்போ எதோ கொடுத்து இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் கேப் டவுன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த செகண்டை பிரேக் பண்ணி தேர்ட் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. தேர்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இங்கேருந்து அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. எப்படி வந்து நம்ம வந்து தேடை தொட்டால் கீழே வரும்னு சொல்கிறோமோ அதே போல் இந்த தேடை தொட்டால் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த தேடையும் பிரேக் பண்ணுது, இல்லை இந்த தேடை பிரேக் பண்ணால் அதில் பெரிய ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாளைக்கு அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. இந்த எல்லோக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் தான். அதில் விட செல்லிங் கேண்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை தான் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணது வந்து பேங்க் நிஃப்டி தான் நிற்கிறனால பெரிய செல்லிங் இருந்துட்டு வாய்ப்பு இருக்கும்.
பார்த்தோம்னா மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹைய பிரேக் பண்ணா அப் சைடு போகும். லோ பிரேக் பண்ணா மார்க்கெட்ல ஃபால் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்ல தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அப் சைடு போயிருக்கு. அந்த மாரி செட்டப்ல தான் இருக்கு. அது 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. டே படி பார்த்தோம்னா, இந்த ஸ்பின்னிங் டாப்ப பிரேக் பண்ணா மார்க்கெட்ல ஃபால் இருக்கும். ஹைய பிரேக் பண்ணா மார்க்கெட்ல புல்லிஷ் இருக்கும். அந்த மாரி செட்டப்ல முடிஞ்சிருக்காங்க. சரி ஓகே 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 58,997 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. செகண்ட பொறுத்தவரை இன்னைக்கு போன ஹை தான். 59,140 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. தேர்ட பொறுத்தளவுக்கு 59,255. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு போன லோ தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். 58,809 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட பொறுத்தளவுக்கு 58,737. தேர்ட் வந்து 58,605. சரி ஓகே. என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஆ இந்த செகண்ட் சப்போர்ட் அதாவது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் செகண்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது வரைக்குமே புல்லிஷ்க்கான செட்டப் தான் இருக்கு. ஆனா, நிஃப்டியோட கம்பேர் பண்றப்ப பேங்க் நிஃப்டி புல்லிஷ் செட்டப்ல தான் முடிச்சிருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு டேயோட ஹைய பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அதுவரைக்கும் இதுவும் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரேஞ்ச் பெருசா தான் போட்டிருக்க மாரி இருக்கு. அது 700க்கும் 140க்கும் 400 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒருவேளை இந்த கீழ செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணா மார்க்கெட்ல ஃபால் இருக்கும். அதேபோல இன்னைக்கு டேவோட ஹை செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட்ல அப் சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில இந்த செகண்டுக்கும் இந்த செகண்டுக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிஃப்டிக்கு வந்து நாளை எக்ஸ்பைரி அங்க அதில பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில இதுவும் போகாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்க செட்டப்லாம் கொண்டு போனாங்க. கடைசியில இது மூவ் ஆகல. காரணம் நிஃப்டியும் நாளைக்கு எக்ஸ்பைரினால கண்ட்ரோல் பண்றாங்க. சரி ஓகே. நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் அதில ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, இதுவும் நிஃப்டி ஸ்டைல்ல செல்லிங் தான் முடிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து சப்போர்ட் இருக்கணும். மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு அடுத்த கேண்டில் போட்டா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு. அதாவது 84,370, 380 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இதில சப்போர்ட் எடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்டில் செட்டப் படி. இதையும் பிரேக் பண்ணா மார்க்கெட்ல ஃபால் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இடம் தொட்டுட்டு அப் சைடு போறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி ஓகே. 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 84,837 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தவரைக்கும் 85,014 அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. தேர்ட பொறுத்தவரை இன்னைக்கு போன ஹை தான். 85,250 அப்படிங்கிறது வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு போன லோ தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். 84,637 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 84,525. தேர்ட பொறுத்தவரைக்கும் 84,402. இந்த இடம் தேர்டுங்கிற சப்போர்ட் நம்ம ட்ரெண்ட் லைன் ஒரு செட்டப் போட்டிருந்தோம்ல, அதுபடி தொடுவான இடம் சொல்லியிருந்தோம். அந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணி இந்த தேர்டு நம்ம போட்டிருக்கோம். இப்போ அது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த தேர்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். மார்க்கெட் இறங்கினாலும் இந்த இடம் தொட்டா மார்க்கெட் அப் சைடு போகும். அதாவது ஓப்பன பொறுத்து இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் ஓப்பனா கீழ தொட்டா இங்கேருந்து மேல தான் போகும். ஏன்னா இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்ல தொட்டாலும் மார்க்கெட் அப் சைடு போறது தான் வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை ஒரு கேப் அப் குடுக்குறாங்க அப்படின்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நிஃப்டி மாரி தான். இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸும், செகண்ட் சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காவே எடுத்துக்கலாம். அது எல்லோவா போட்டுருவோம். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இது பிரேக் பண்றான்னா, அந்த டே வரைக்கும் இந்த ஹை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஹைய பிரேக் பண்ணதுல மார்க்கெட்ல புல்லிஷ் இருக்க வாய்ப்பு இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது பேங்க் நிஃப்டியோட செட்டப் படி தான் பாக்கி அடுத்தது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்க மாரி தெரியுது. மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நாளைக்கு கீ மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியா தான் இருக்கும். அவன் என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் இது 2ம் கூட போறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நிஃப்டி படி பார்த்தோம்னா, இந்த எல்லோக்குள்ள தான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.